கல்லை கண்டா நாயை காணோம், நாயை கண்டா கல்லை காணோங்கிற அந்த பழமொழியெல்லாம் வந்துச்சு. கல்லை எடுத்துட்டு நாயை துரத்துறது. திருமூலர் பாடுறாரு, மரத்தில் மறைந்தது மாமத யானை, மரத்தை மறைத்தது மாமத யானை, பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதம். அதாவது ஒரு மர யானை இருக்கு, அந்த மரத்தால் செய்யப்பட்ட ஒரு யானை. அதை ஒரு சிறுவன், அந்த சிறுவனுடைய தந்தை 2 பேர் பார்க்குறாங்க. அந்த சிறுவனுடைய தந்தை பார்க்கும்போது, இல்லை அருமையான தேக்கு மரம், என்ன விலைக்கு போகும். அந்த சிறுவன் யானை அப்படின்னு சொல்லி சந்தோஷமா அதை தொட்டு பார்க்குறான். அப்போ ஒரே பொருள் வேற வேற கண்ணோட்டத்தில் பார்க்கப்படுது. அந்த மாதிரிதான் அந்த பரத்தில் மறைந்துள்ள பார்முதல் பூதத்தை அவர்கள் பார்க்கிறார்கள், அவர்கள் உணர்ந்து விட்டார்கள். இந்த உலகமே தோன்றதற்கு ஆதி காரணமாக இருக்கக்கூடிய அந்த மூலம், ஆதி மூலம், பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதம். பரத்தில் மறைந்த அந்த பார்முதல் பூதத்தை ஞானிகள் கண்டுபிடிச்சிடுறாங்க. அவங்களுக்கு இந்த உலகம் மறைஞ்சு, அதுதான் அந்த பரத்தை மறைக்குது. அப்புறம் அதுவே பரத்திலையும் மறைஞ்சிடும். அஞ்ஞானிகளுக்கு அந்த பார்முதல் பூதம் தெரியறதில்லை, ஞானிகளுக்கு இந்த பரம், இந்த பிரபஞ்சம் தெரியறதில்லை.